எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில அவரோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு கொண்டாட்டம் அப்படிதான் சொல்லணும். இதயக்கணிங்கிற ஒரு டைட்டில் வந்து அண்ணா அவர்கள் சூட்டிய பெயர். அண்ணா அவர்கள் வந்து சொன்ன வந்து இதயக்கணிங்கிறது அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறது. அப்படி ஒரு அதை சொல்லி ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. 25 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. படம் வெளிவந்து 50 ஆண்டு காலம் பொன்விழா. இது வெள்ளி விழா, அது வந்து பொன்விழா. சத்யமூர்த்தி 60ஆம் ஆண்டு. இந்த படத்தை பொறுத்தவரை என்ன, இதயக்கணி படத்தை பொறுத்தவரை இந்த படம் இன்னைக்கு எடுத்தா புரட்சி தலைவர் இன்னைக்கு நடிச்சு ஒரு படம் வெளிவந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு காட்சிகள். படம் 2 நாளுக்கு முன்னாடி மறுபடியும் பார்த்து டிஜிட்டல்ல வந்திருக்கிறது பார்க்கும்போது ஒளி சவுண்ட் எஃபெக்ட், படம் எடுத்தப்பட்ட விதம், பாலகிருஷ்ணனுடைய கேமரா எல்லாமே வந்து புரட்சி தலைவர் வந்து அவ்வளவு அழகா, இந்த அழகு எங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த அழகு இன்னைக்கு நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகு இந்த படத்துல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு இளமையா இருக்காரு. படத்துல வந்து அவரோட ராதா செல்ஜி அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இந்த படத்துல இருக்காங்க. அவ்வளவும் வந்து பார்க்கும் ஒவ்வொரு காட்சியுமே நீங்க பார்க்கும்போது வசனம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏதோ இன்றைய அரசியல இன்னைக்கு சூழ்நிலையை வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஒவ்வொரு காட்சியிலுமே ஐஸ்வர்யவேலன் அவர்கள் வருகின்ற அந்த ஒவ்வொரு காட்சியிலுமே வசனம் வந்து அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது தேங்காய் சீனிவாசன் அதெல்லாம் வந்து டயலாக் பேசும்போது, புரட்சி தலைவர் உயர்த்தி பேசும்போது அந்த வசனம் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற மாதிரி, இன்னைக்கு அவருடைய புகழையும் அவருடைய பெருமையை சொல்ற மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கு இந்த படம் வந்து. அவ்வளவு சிறப்பான படம். என்னன்னா, இதயக்கணி படம் வந்து தொடங்கும் போது 1975 வெளிவந்தது. அது வெளிவந்த அந்த டைம்ல வந்து இந்த தென்னகமா என்ப திருநாட்டு அந்த பாட்டு படத்தினுடைய பாடலோட தொடக்கம் கம்ப்ளீட்டா வந்து காவிரி பக்கம் எடுத்தாங்க. காவிரி நதியோரம் எடுத்தாங்க. அந்த காவிரி நதியோரம் எடுத்ததுக்கு 2000 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அதுக்கு அன்னைக்கே வந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த பாடல் ட்ரைனிங், அதாவது வந்து ரிஹர்சல் நடந்தப்போ நான் அன்னைக்கு சென்னையில இருக்கேன். முதல் முறையா அப்பதான் சென்னைக்கு வந்திருக்கேன். அந்த பாடலுடைய உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள் அந்த வரிகள் வந்து திரும்ப வரும்போது இதை படம் பார்க்கும் போது இதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னன்னா, இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் பாடல் தென்னகமா என்ப திருநாட்டில் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள். நீங்க நல்லா இருக்கணுங்க இந்த பாட்டு முதல் முறையாவது இங்க மட்டும் இல்ல, சாந்தி தியேட்டர் மட்டும் இல்ல, தமிழகம் என்றும் உள்ள எல்லா திரையரங்குகளிலும் புரட்சி தலைவர் குணமாக வேண்டும், அவர் உடல்நலம் பெற்று அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக திரையிடப்பட்ட பாடல் இந்த படத்துல இடம்பெற்ற பாடல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது வெளிவராமல் இருப்பதற்கு, இந்த படம் அன்றைக்கு வெளிவராமல் இருக்க என்னென்னமோ முயற்சிகள் நடந்தது. அத்தனையும் முறியடித்து அத்தனையும் தாண்டி வெளிவந்த படம் இதயக்கணி. சென்னையில இருந்து சத்யம் தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த படம். முதல் தமிழ் படமே வந்து, அதாவது யூஸ்வலா வந்து மவுண்ட் ரோட்ல தான் படம் போடுவாங்க. அதை தாண்டி வந்து உள்ள இருக்கிற தியேட்டர் வந்து வந்ததுன்னா சத்யம் தியேட்டர். அந்த சத்யம் தியேட்டர் இந்த படம் வந்து 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 தியேட்டர்ல வந்து படம் வந்து 100 நாட்களை கடந்து 20 வாரங்களை கடந்து சென்றது. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துக்கு சிறப்புகள் உண்டு. படத்துல வந்து திருப்பி சொல்றேன், எம்ஜிஆருடைய அழகும் இளமையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இதயக்கணிங்கிற டைட்டில் தந்த மாதிரி அவர் என்றுமே இளமையோடு இருக்கின்ற இதயக்கணி.